அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கு நம்மளுக்கு என்ன பலன் கொடுக்குது? ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வர்றது நம்மளுக்கு எத்தகைய பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஜபா குஷ்ம சங்காசம் காசிபயம் மகதிடம் தமோபரி சர்வ பாவகம் பிரணோஸ்வதி திவாகரம். அந்த திவாகரம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அதுவும் 4/6 ராகு காலத்துல வருது. விஸ்வாச ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதோஷம். திரையோதசி தேதி இரவு 7:03 வரை உள்ளது. அது பின்பு சதுர்தசி தேதி. பூஷ நட்சத்திரம் காலை 8:25 வரை. அது பின்பு ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் என்றாலே தோஷமுள்ள நட்சத்திரங்கிறது அனைவரும் அறிந்தது. ஒரு பொண்ணுக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருந்துட்டாலே போதும், உலகமே ஒரு பட்டம் கட்டிடும். ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது. அது யார் சொன்னாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த காலத்துல எந்த ஜோசியரும் ஒற்றுக்கொள்வது இல்லை. அது ஏதோ நடைமுறையில வந்த பழமொழி. ஆயில்ய நட்சத்திரம் ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் நாத்தனாருக்கு ஆகாது, சாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆகாது, மூத்தாருக்கு, இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். இது தேவையில்லாத மனக்குழப்பம். இப்ப பிரதோஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வருது. நம்மளுக்கு அதனால என்ன பலன்? ராகு காலம் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோமே. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் நிவர்த்தி ஆகும். ஒரு தோஷம் உள்ள நாளே ஒரு விசேஷம் வரும்போது நம்ம கர்மா சொல்லக்கூடிய தோஷம், அந்த தோஷம் நிச்சயமாக குறையும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள். அப்ப அந்த சூரியனுடைய தோஷமும் சேர்த்து நிவர்த்தி பண்ணும். சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றாலே நவகிரக தோஷமே வெல்லக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். சதா சர்வ காலமும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு எந்த கிரக பீடையும் அணுகுவது இல்லை. கிரக பீடை வந்தாலும் குறுகிய காலம் இருக்கும். முன் ஜென்ம வினை காரணமாக முன் ஜென்ம வினையினால் அத்தகைய பலன் அவர் அனுபவித்தே ஆகணும். அது எப்பேற்பட்ட ரிஷியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும், ஞானிகளாக இருந்தாலும் அனுபவித்தே ஆகணும். அப்ப சாதாரண மனிதனுக்கு அதுக்குண்டான பலன் உண்டு. இருப்பினும் இறைவனுடைய சார்ந்து இருக்கும்போது அது குறைவாகவே கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 100 ரூபாய் இழப்பீடு அப்படின்னு நினைச்சா, ஓம் சதா சர்வ காலம் ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் இழப்பீடு கொடுக்கும். அப்ப ஒரு 50 ரூபாய் நம்மளுக்கு லாபம் கிடைச்சிது. இதுதான் அந்த தெய்வத்துக்கு உண்டான பலன். அப்ப கர்மா உங்களுக்கு என்ன நிர்ணயம் பண்ணுது? உங்க தோஷம் என்ன நிர்ணயம் பண்ணுது? உங்க சாபம் என்ன நிர்ணயம் பண்ணுது? 100 ரூபாய் நீங்க இழக்கணும். அப்ப 100க்கு 50% நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் போது அதுவே ஒரு இறை சக்தி தடுத்து ஆட்கொள்ளும். சரி, முற்றிலுமா தடுத்து ஆட்கொள்ளக்கூடாதான்னா அது எப்படி முடியும்? கர்மாவால் இந்த உடம்பு தேகத்தால் ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதனாக நம்ம போன ஜென்மம் செஞ்ச பாவம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் வழியில செய்த தோஷம் அத்தனை சேர்ந்தது இந்த உருப்படி. இந்த ஜீவன் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அன்பருக்கு பொது விதிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். அவருடைய கர்மா ஏற்றபடி அவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்குது. உங்க முன்னோர்கள் நல்ல புண்ணியம் செய்திருந்தா இந்த காலத்துல உங்களுக்கு கோடீஸ்வரன் யோகமாக அமர்ந்து அந்த ஜாதக ரீதி உங்களுக்கு அந்த தெய்வ பலத்தால் சிவகடாட்சத்தால் நீங்கள் காலத்துல ஒரு கோடீஸ்வரனால் லட்சாதிபதியா ஆகலாம். இதே நீங்க அதர்மம் செய்து, உங்க முன்னோர்கள் அதர்மம் செய்து பாவங்கள் செய்திருந்தால் நீங்க எத்தனை கோடி வைத்து இருந்தாலும் உங்க கண் முன்னாடியே அது அழிந்து போய்விடும். ஆகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு 100 கோடி இருந்தது, 100 ஏக்கர் இருந்தது, 2 வீடு இருந்தது, 1 வீடு இருந்த எல்லாமே இல்லை. இன்னைக்கு வாடகை வீடு கூட எனக்கு நிரந்தரமா அமையல. எதுக்கு சொல்றாங்க?
அப்போ 100 கோடியாக இருந்தான்னா ஒரு வீடு இருந்தான்னா எல்லாமே ஒண்ணுதான். அப்ப நடுத்தரல நிப்பாட்டுறதுக்கு காரணம் அந்த கர்மாவுடைய விளைவே. அதனால சற்று எச்சரிக்கையாக நிதானமாக இருந்து செயலாற்றுவது சிறந்ததாகவே. இந்த 4 6 விஷமுள்ள காலம் ராகு காலத்துல வருதுன்னு நினைக்க கூடாது. ராகு காலத்துல நம்ம நிறைய தோஷம் நிவர்த்திக்கு உண்டான மார்க்கம் உண்டு. காலசரி போனா ராகு காலத்துல பரிகாரம், ராகு கேது பரிகாரம், துர்க்கைக்கு பரிகாரம் எல்லாமே நம்ம செய்து வரோம். அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான கிரக பலன் கிடைக்கும். ஆகவே ஓம் நம சிவாயங்களோட மந்திரம் தாரக மந்திரமாக வைத்து உங்களுடைய புண்ணியத்தை நீங்க தேடிக்கொள்ள வேண்டும். உங்களால சிவபுராணம், கோளாறு பதிவகம் போன்றவற்றை படித்து வரணும். அந்த சிவபெருமானுடைய ஆலயத்துல உங்களால் முடிஞ்சு எவ்வளவு தூரம் பிரதட்சணை வர முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க பிரதட்சணை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். அருகாமையில் உள்ள ஆலயம் சென்றாலே போதுமானது. பிரசித்தி பெற்ற ஆலயம் சென்றதால் நம்மளுக்கு லாபமா புண்ணியமா நினைக்க கூடாது. எந்த ஆலயம் சென்றாலும் சிவகடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆகவே தவறாம சென்று வழிபாடு செய்து கொள்வது இந்த காலத்துல மிகவும் சிறப்பானது. காரணம் என்னன்னா பானு சூரியனுடைய நாள். சூரியன் நம்மளுக்கு என்ன பித்திருக்காரகன் சொல்லுவான், தந்தைக்காரகன். அப்ப தந்தைக்காரனாக இருக்கக்கூடிய நம்ம தாயாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் தந்தையாக இருந்து நம்மளுக்கு வழி நடத்தி செல்வான் அந்த சிவபெருமான். ஆகவே வழிபாடு இந்த பிரதோஷ காலத்துல 4 6 கண்டிப்பாக உங்களுக்கு வயதுக்கு ஏற்றபடி தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க தோஷமெல்லாம் குறையணும்னா உங்க வயதுக்கு ஏற்ற தீபம், நீங்க 10 வயசா 10 தீபம், 50 வயசா 50 தீபம், அப்ப 50 தீபம் ஏற்றி அந்த சிவபெருமானை வழிபட ஒரு வருடத்துக்கு ஒரு தீபம்ங்கிற கணக்குல ஒரு 50 தீபம் ஏற்றி ஓம் நமசிவாயங்கிற மந்திரம் சொல்லி ஒரு 50 முறை பிரதட்சணம் வரும்போது உங்கள் தோஷம் அனைத்தும் குறையும். 1.5 மணி நேரம் ஆலயத்தில் அமர்ந்து சிவ மந்திரம் சொல்லி அல்லது சிவபுராணம் பாடி அல்லது கோளாறு பதிவகம் சொல்லி அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த வளர்ப்பிறையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால கண்டிப்பாக அம்பிகையுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும். துர்காதேவி அனுகிரகம் ராகு காலத்துல வர்றதுனால துர்காதேவியுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும். அதனால இந்த காலத்துல நீங்க தவறாம வழிபாடு ஓம் நமசிவா ஓம் நமசிவா ஓம் நமசிவாங்கிற மந்திரம் சொல்லி நந்தி பகவானுக்கு காப்பரிசி படைத்து சிவபெருமானுக்கு ஏதேனும் பிரசாத நைவேத்தியம் செஞ்சு தேன், இளநீர், பானகம் போன்றவற்றை நைவேத்தியம் செய்து அல்லது அபிஷேகத்துக்கு கொடுத்து சாமிக்கு படைத்து. இப்போ பால் நீங்க நைவேத்தியம் செய்யணும்னா நல்லா டைமண்ட் கல்கண்டு எல்லாம் பணம் கல்கண்டு போட்டு குங்குமப்பூ போட்டு நைவேத்தியம் செஞ்சு எல்லாரும் விநியோகம் பண்ணலாம். நம்ம பிரசாதம் தான் பண்ணி கொடுக்கணுங்கிறது இல்லை. நல்ல ஒரு 2-3 லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சி நல்ல டைமண்ட் கல்கண்டு அல்லது பணம் கல்கண்டு போட்டு கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு நல்ல வாசனை எல்லாருக்கும் கொஞ்சம் பால் கொடுத்துடுவாங்க. அதனால உங்களுக்கு நிறைய பிராய்ச்சித்தம் கிடைக்கும், கிரக பீடை நிவர்த்தி ஆகும். நான் பொங்கல் தான் கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. அதனால இந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டியது பிராய்ச்சித்தம் தவறாம செய்து வரணும். அந்த பிரதோஷ காலத்துல மனம் உருகி ஈசனை வேண்டும் போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.